ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ப்ரொக்கோலி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஊற்றி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2-3 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச ப்ரொக்கோலியை அகெயின் ஃப்ரையிங் பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இதில் இப்போ நல்லா வேக வச்ச பாஸ்தாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் தனியாக வேக வச்சுருந்தேன். அதை இப்போ நல்லா ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டெல்லாம் அந்த பாஸ்தாவில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நம்ம டேஸ்டியான ப்ரொக்கோலி பாஸ்தா ரெடி ஆகிடும். நான் இதில் எந்த சீசனிங்ஸும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் பெப்பர் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ப்ரொக்கோலியில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அப்புறமா அது ப்ளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி பாஸ்தாவில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் வெஜ்ஜீஸ் இன்க்ளூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ப்ரொக்கோலி இருக்குது இல்லை வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு தெரியாமலே பாஸ்தான்ட்டு நல்லாவே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தும் இருக்குது. இப்போ நம்ம டேஸ்டியான ப்ரொக்கோலி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஷ்ஷில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.